Hello friends, welcome back to Aruvi Tech News. இப்போ நம்ம சேனல்ல HCL டெக்னாலஜில இருந்து ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் போட்டிருக்காங்க. அதை பத்தின டீடைல் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. புதுசா வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸ் இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ த்ரோட் இன்ஃபெக்ஷனால கொஞ்சம் வாய்ஸ் கிளியராக இருக்காது. பட் ஆனால் இந்த டீட்டெயில் இப்போ சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா இது HCL டெக்னாலஜிஸில் ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் நீங்கள் டைரெக்டாக போய் அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா 2017, 18, 19, 2020, 2021 பேட்ச் எல்லாருமே இருக்குது, நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ அக்டோபர் 9 அண்ட் அக்டோபர் 10 அட் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் தான் நடக்குது. இதுக்கு என்ன க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க அப்படின்னா 75% and above throughout academics in 10th, 12th and undergraduate. அதாவது நீங்கள் த்ரூஅவுட்டாக உங்களோட 10th இருந்து 12th கிராஜுவேஷனில் 75% இருக்கணும். இப்போல்லாம் ரீசெண்ட் டேஸில் எல்லா நிறைய இன்டர்வியூவில் பார்த்தீங்க, முன்னாடிலாம் 60, 65 இருந்துச்சு. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் முடிஞ்சு நம்ம நிறைய ரெக்யர்மெண்ட் வரதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 75% இருக்குது. ஸோ அதனால் ஏன்னா 10th, 12th எல்லாருமே முடிச்சிருப்போம். இருந்தாலும் அந்த பர்சன்டேஜை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இனிமேல் படிக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா, நம்ம கண்டிப்பாக அந்த பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ட். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு அதுக்கு மேண்டேட்டரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு சிடிசி பார்த்தீங்க அப்படின்னா 3.65 lakh per annum உண்டு. CSE IT சர்க்கியூட் பிரான்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள். ஓகேவா, ரிப்போர்ட்டிங் டேட் கொடுத்துருக்காங்க 9/10/2021. அப்போ டைம் 8:30 AM நீங்கள் அங்கே இருக்கணும். 9th அக்டோபர் அதாவது 4 மார்னிங் டெஸ்ட் 1 நடக்கும். அதில் ஷார்ட் லிஸ்டட், அதாவது இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ண உடனே ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. ஸோ அதனால் மெயில் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஷார்ட் லிஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் அட்டன் டைரக்ட் HR இன்டர்வியூ. நீங்கள் இதுக்கு செலக்ட் ஆனவங்க டைரெக்டாகவே HR இன்டர்வியூ, அதுக்கப்புறம் ஆஃபர். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த டெஸ்ட்டு இதெல்லாம் நிறைய டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் ரொம்ப இருக்காது. ஸோ டைரெக்டாக HR இன்டர்னால கொஞ்சம் ஓரளவு மாடரேட்டாக தான் இருக்கும். அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, 9th அக்டோபர் திரும்ப ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டெஸ்ட் 2 நடக்கும். டெஸ்ட் 2ன்றது வேறு, அந்த ஸ்டூடெண்ட் வேறு பேட்ச்க்கு தான். ஓகேவா, ஷார்ட் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் அட்டன் டைரக்ட் HR இன்டர்வியூ அண்ட் ஆஃபர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்து 10th அக்டோபர் பார்த்தீங்க அப்படின்னா 4 நாட் செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இப்போ அந்த ஷார்ட் லிஸ்ட் ஆகி அதில் நாட் செலக்டட் இருப்பீங்களா, அவங்களுக்கு 9th அக்டோபர் டெஸ்ட் எழுதி அதில் செலக்ட் ஆகாதவங்களுக்கு டைரக்ட் டெக்னிக்கலும் HR ரவுண்ட் அண்ட் ஆஃபர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாட் செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 9th அக்டோபர் டெஸ்ட் வில் அட்டன் த டைரக்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ அண்ட் HR இன்டர்வியூ ஆஃபர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆஃபர். ஏன்னா நீங்கள் 9th எக்ஸாம் எழுதுறீங்க, அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவாங்க. அப்படி நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு 10th அக்டோபர் திரும்ப ஒரு டைரெக்டாக ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூ அண்ட் HR இன்டர்வியூ அப்புறம் ஆஃபர் கொடுக்க போகிறாங்க. ஓகே, இந்த மெயில் ஐடி இப்போ எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே இப்போ டிகிரி முடிச்சுருப்பீங்க. ஸோ 2020 இருக்கும், 21 பேட்ச் எல்லாமே. ஸோ முடிச்சுட்டு எப்படிலாம் ஒர்க் பண்ணுறது, இப்போ நிறைய ரெக்யர்மெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் நிறைய இடத்துல கேட்டுகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூஷன் அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங் தென்காசியில் இருக்குது. தென்காசி நியர் டு பிளேஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் டைரெக்டாக வர முடியாது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கோர்சஸ் கற்றுக்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கோர்ஸ் தான் இருக்கும். 3 சர்டிஃபிகேஷன் ஹார்ட் காப்பி சர்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ 3 சர்டிஃபிகேஷன் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் பேசிக்ஸு, டீக்கின்டர் இருக்கும், டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் வித் பைத்தான் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வெப் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான கோர்சஸ் இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸில் பைத்தான் தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்றதுனால இந்த கோர்சஸ் ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம இன்ஸ்டியூஷனில் நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணி போயிட்டுருக்கு. எல்லாமே பைத்தான் தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு இதுக்கு உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். அது வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களோட நேமு, என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்ஸ்டியூட் நேம்னா உங்களோட காலேஜ் நேம் கொடுங்க. அது எந்த
யூனிவர்சிட்டி அண்டர் எந்த யூனிவர்சிட்டியில் இருக்குது, இன்ஸ்டியூட் லொக்கேஷன் கொடுங்க, உங்களோட ஸ்டூடெண்ட் நேம்னா உங்களோட நேமு, ஃபீமேலா மெயிலா அப்படின்றது கொடுங்க, இமெயில் ஐடி கொடுங்க, கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. ஓகேவா? ஹோம் ஸ்டேட் நேம் அப்படின்னா எந்த ஊர் அப்படின்றது ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ப்ரொவைட் பண்ணுங்கள். எந்த சிட்டி அப்படின்றத இப்போ இதில் மேலே வந்து நீங்கள் ஸ்டேட் தமிழ்நாடுன்னு இருந்துச்சு, உங்கள் ஆதார் கார்டில் தமிழ்நாடு கொடுக்கணும். இங்கே திருநெல்வேலி தென்காசி அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். பின்கோட் கொடுங்க. உங்களோட அட்ரஸ் வந்து எல்லாமே ஆதார் கார்டில் இருக்கிற டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு எப்போவுமே வந்து கரெக்டாக டேட்டு, உங்களோட நேமு எல்லா டீட்டெயிலுமே அதில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எங்கே போனாலுமே வந்து நிறைய இன்டர்வியூவில் ஆதார் கார்டு தான் உங்களுக்கு வந்து ப்ரூஃபாக எடுத்துக்கிறதுனால அதில் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நேமு டேட் ஆஃப் பர்த்லாம் வந்து நீங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி 12th டிகிரி சர்டிஃபிகேட் அப்புறம் ஆதார் கார்டு செக் பண்ணி அதை மாற்றி வச்சுக்கோங்க. ஓகே, 10th சர்டிஃபிகேட்டில் பர்சன்டேஜ் பாஸிங் எந்த இயர் பாஸ் அவுட்டு, 12th பர்சன்டேஜ் எந்த இயர் பாஸ் அவுட்டு, கிராஜுவேஷன் எப்போ, என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத கொடுங்க. கிராஜுவேஷன் காலேஜ் மேலேயும் கேட்டிருக்காங்க, எங்கேயும் டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்பெஷலைசேஷன்னா சிஎஸ்சியா, ஐடியா, ட்ரிபிளியா அப்படின்றது கொடுங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் சிஜிபிஏ கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் சிஜிபிஏவும் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? எல்லாமே ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுத்துருக்கறதுனால அதில் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் எந்த காலேஜ் அப்படின்றது கொடுங்க, படிச்சிருக்கிறவங்களுக்கு, அதனாலே அவங்க வந்து அது இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ஓகே, அப்புறம் எந்த டிகிரி, ஸ்பெஷலைசேஷன் கொடுத்துருங்க. அதில் எவ்வளோ சிஜிபிஏ எடுத்திருக்கீங்க, நீங்கள் சிஜிபிஏ பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கேயே நீங்கள் பர்சன்டேஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுவே உங்களோட பர்சன்டேஜ் சிஜிபிஏ கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே, சிஜிபிஏலேருந்து பர்சன்டேஜாகவும் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எந்த இயர் அப்படின்றத கொடுங்க. அவைலபிள் டு ஜாயின் கொடுத்துருக்காங்க. மந்த் டேட்டு நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மந்த்தே ஓகே அப்படின்னா இந்த மந்த் என்ன 10 வந்து 10/20/21 அப்படின்றத கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது நிறைய பேர் இதில் போய் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இது டேரக்ட் இன்டர்வியூ அப்படின்றதுனால நார்மலாக இப்போ ஆன்லைன் மாதிரி நிறையா வந்து ப்ராசஸ் இல்லை. ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? பாய், டேக் கேர், வில் see you on next video.